ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி முடவாட்டுக்கால் சூப்பு செய்ய போகிறேன். முடவாட்டுக்காலுங்கிறது வந்து ஒரு கிழங்கு வகையை சேர்ந்தது தான். அந்த கிழங்கு இப்படி இருக்கும். இந்த கிழங்கு இப்படி இருக்கும். இதில் வந்து இந்த மாதிரி நார்கள் மாதிரி இருக்கும். இந்த நாரெல்லாம் நம்ம எடுத்துடணும். இந்த மாதிரி நார்கள் இருக்கும். இந்த நார்களெல்லாம் நம்ம கையால் இப்படி பிச்சு எடுத்துட்டு நம்ம வந்து தோலை நல்லா ஃபைனாக சீவிக்கிடணும். சீவிக்கிட்டு அப்புறம் கட் பண்ணி நீங்கள் தண்ணியில் அலசி எடுத்து வச்சுக்கலாம். இந்த முடவாட்டுக்கால் சூப்பில் வந்து முடவாட்டுக்காலில் வந்து அதிகமான பயன்கள், குறிப்பாக மூட்டு வலி உள்ளவங்க, கால்சியம் குறைபாடுனால ஏற்படுற பிரச்சனைகள் எல்லாமே இதில் இன்னும் ஏராளமான பயன்களை சொல்லிட்டு போகலாம். இதில் குறிப்பாக 4000க்கு மேலே இருக்குங்கிறாங்க. அந்த முடவாட்டுக்கால் சூப்பை இன்னைக்கு போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு தேவையான இந்த சூப்புக்கு தேவையான பொருட்களை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது முடவாட்டுக்கால் சுத்தமாக தோல் சீவி கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம், இன்னும் 12 சின்ன வெங்காயம் போதும். 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். சூப்புக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்த்துட்டோம். வாங்க இப்போ நம்ம போய் முடவாட்டுக்கால் சூப்பு எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நம்ம சேர்த்து மொத்தமாக அரைச்சிக்கலாம். முதல்ல முடவாட்டுக்காலை போடுறேன். 2வது சின்ன வெங்காயம், இதையும் போட்டுக்கிறேன். இதில் பெருஞ்சீரகம், இதையும் போட்டுக்கிறேன். நம்ம எடுத்து வச்ச 1/2 ஸ்பூன் மிளகு, இதையும் இதில் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் ஜீரகம், இதையும் இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம எடுத்து வச்ச ஒரு சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுடலாம். ஒரு 4 பல் பூண்டு, அதையும் இதில் போட்டுடலாம். இதோட இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கிடுவோம். அப்புறம் திருப்பி சூப் பண்ணும்போது திருப்பி போட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு முதல்ல ஒரு திருப்பிக்கிடலாம். அப்புறம் தண்ணி ஊற்றி அரைக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் அரைச்சிருக்கோம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்து நம்ம இதை அரைச்சி கொண்டு வருவோம். இப்போ இது 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை குக்கரில் நம்ம சேர்க்க போகிறோம். குக்கரில் ஊற்ற போகிறோம். இப்போ சேர்க்குறோம். சூப்புக்கு தேவையான தண்ணி இந்த குக்கர் ஜாரை அலசி ஊற்றுறோம். பழையபடி 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச இந்த மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த மஞ்சள் பொடியை சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்ம ஒரு கலர்ந்து விட்டுக்கிறோம். இப்போ இதை விசில் போட போகிறோம். குக்கரை மூடுற பாருங்க. குக்கரில் மேலே ஆவி வந்துருச்சு. இப்போ இதில் இந்த விசிலை நம்ம சேர்த்துக்கிடுவோம். விசில் போட்டு 4 விசில் போட்டோம். 4 விசில் வரட்டும். இப்போ 3 விசில் வந்துட்டு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டீம் அடங்கட்டும். இப்போ இந்த குக்கரில் ஸ்டீம் அடங்கிட்டு நம்ம விசில் எடுத்துக்கிடலாம். விசில் எடுத்துக்கிட்டு மூடியை திறப்போம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச இந்த சூப்பு இந்த இதை வந்து நம்ம வடிகட்டிக்கிடுவோம். பழையபடி அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுக்கிட்டு இது சூப்பு பத்தாது, இதுக்கு தேவையான தண்ணி ஒரு 2 டம்ளர் ஊற்றிக்கிடலாம். இது கொதிக்கட்டும். பாருங்க, இப்போ சூப் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்காங்க. ஏன்னா முதல்ல அரைக்கிறதுக்கு மட்டும்தான் சேர்த்தோம். இப்போ சூப்புக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துக்காங்க. கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் கிளறி விட்டு டேஸ்ட் பண்ணிக்காங்க. இப்போ சூப் கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ கடைசியாக நம்ம தேவையான மல்லி இலை கொஞ்சம் வாசத்துக்கு போட்டுருவோம். போதும், அவ்வளோதான். இது முடிஞ்சிருச்சு. இப்போ இதை ஒரு கிளறி விட்டு, ஏன்னா நல்லா கொதிச்சிருச்சு. ஏற்கனவே நம்ம அரைச்சி குக்கரில் வேக வச்சு திருப்பி வடித்து இது பண்ணியிருக்கோம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. போதும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சூப்பு
எண்ணற்ற பயன்களை கொண்டது. உங்கள் குழந்தைங்களுக்கு எதுவுமே குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நாம் கொஞ்சம் மனமாக ருசியாக கொடுத்தா தான் அதுங்க சாப்பிடுவாங்க. இப்போ தேவைப்பட்டால் குழந்தைங்களுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்காங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நான் முடவாட்டுக்கால் சூப் போட்டு வச்சுட்டேன். இதில் ஏராளமான பயன்கள் இருக்குது. இது வந்து சிறியவர்கள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் தாராளமாக குடிக்கலாம். இதில் குடிக்கிறதுனால நிறைய பயன்கள், எலும்புகளுக்கு வலுவை கொடுக்கும், உடல் மேல் கை கால் வலிகளை போக்கக்கூடியது, உடலுக்கு தெம்பை கொடுக்கக்கூடியது, புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியது, இப்படி ஏராளமான விஷயங்கள் இதில் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சாப்பிட்டு உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபிஸ் நான் செய்து காட்டுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.